bike WhatsApp. Okay. Back wheel change packet oda bearing set போயிருச்சுங்க. ஹலோ பேட்ரனே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் patronsFAM. என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக்ஸ், ஃபுட் வ்ளாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான வீடியோஸை போடுவோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. இந்த விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூர்க்லேருந்து மங்களூர் தாங்க போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பி ஃபால்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம மங்களூர் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கேருந்து 144 கிலோமீட்டருங்க. வாங்க அப்படி கிளம்புவோம். ஏதோ ஒரு பக்கம் முடிவெடுங்கடா. இவனும் பின்னாடி வரான் மொட்டத்தலைய. ஓகே, அவர் கிளம்பிட்டார். வாங்க நம்ம போவோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 4:45 ஆயிடுச்சு. எப்படியா இன்னைக்காவது இருட்டுக்குள்ளே போயிடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது மட்டும் எப்போவுமே நடக்கவே மாட்டேங்குது. அது ஏன்தான் தெரில. ஒரு நாள் நம்ம லேட் பண்ணிடுறோம், ஒரு நாள் உள்ளே போய் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குதுங்க. அவ்வளோதான், மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அதான் இப்போ வந்து கூர்க் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அங்கே காட்டுக்குள்ளே கூட ரோடு நல்லா இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே நல்லா எப்படி கொண்டு வச்சுருக்கீங்க ரோடை? ஒருவேளை வேகமாக போகக்கூடாதுன்னு ரோடு மோசமாக வச்சுருக்காங்களோ? சைடில் வேணா இவ்வளோ ஆட்டோ நினச்சிருக்கீங்க. எப்படா போகிறது? ரோடே ரொம்ப மோசம், அதுவும் சின்ன ரோடு. இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. இதுலேயும் சைடு ஃபுல்லாக வண்டி, 2 சைடும் பாருங்கள். ரோடு ஃபுல்லாக வண்டி. 7:57க்கு போயிடும்னு மேப்பு சொல்லுது. நாங்கள் போயிட்டு என்ன டைமுக்குள்ளே போகிறோங்கிற சொல்கிறேன். லேட்டாகுதா இல்லை இதோட சீக்கிரமாக போயிடுறேன் நான். இப்போ வந்து பைக்கு வேறு ஃபுட்ரெஸ் வாங்கணுங்க. அது டென்ட் ஹோட்டலில் தங்க போயில் கீழே விழுந்ததில் அது உடஞ்சிருச்சு. ஸோ பேக்கில் இருந்ததுக்கு ஃப்ரண்ட்டில் மாற்றிருக்கோம். இப்போ பேக்கில் எதுவும் இல்லை. ஸோ ஒன்று வாங்கணும். ஓகே, என்னங்க பைக் ஸ்பேர் கடை எங்கன்னா நம்ம கிட்ட திருப்பி கேட்குறான் எங்கே இருக்குன்னு. சரி வாங்கடே, மேங்களூர் போய் மாற்றிக்கலாம்டா. சரி நம்ம மங்களூர் போயிட்டு மாற்றிக்கலாங்க. இதெல்லாம் டயர் கடைடா. ஸோ வாங்க நம்ம அப்படியே போவோம். ஸோ என்றைக்கும் வந்து பைக் ஓட்டையில் சைடு மிரர்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு வண்டியோ தெரியுதான்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணும்போதோ இல்லை எங்கேயோ ரைட் லெஃப்ட் திரும்பிலையோ பின்னாடி தான் வெஹிக்கிள் தான் நமக்கு தெரியணும். நிறையா ஆக்சிடெண்ட் வந்து அதை பார்க்காம அப்படியே திருப்பிடுறாங்க, அதில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இல்லை வண்டி ஏதாவது தான் பின்னாடி பார்க்குறதுக்காக பின்னாடி திரும்பிடுறாங்க, முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட்டுங்க வந்து எனக்கும் யாரும் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு செகண்டில் நடக்கிறது தான். டக்குன்னு ஒரு செகண்ட் ரோட்டில் வந்து கண் எடுத்தீங்கனால ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதனால் எப்போவும் வண்டி ஓட்டுனா ரோட்டில் இருந்து மட்டும் கண் எடுக்கக்கூடாது. பட்டானே
நம்ம பைக் லுக் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மிரர் கழட்டிட்டு போனதுக்காக ஆப்போசிட்டில் வர்றவங்க ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கணும். ஸோ நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிப்போம். மிரர் மட்டும் எதுக்கு கழட்டணும்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லுக் இல்லை, மிரர் இருந்தால் வண்டிக்கு லுக் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரரை கழட்டிடுறோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வண்டி பிராண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லேயே வந்து லுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மிரர் இருக்குங்காட்டி ஆக்சிடென்ட் சுத்தமாக நடக்காதா அப்படின்லாம் கிடையாது. ஒரு 30 to 40% கம்மியாகுன்னு வைங்களேன் அந்த மிரர் இருக்கிறதுனால. பெரியதாக ஹேர்பின் பெண்டு அப்படி இல்லை வச்சுங்க இந்த பெட்டான சின்னதாக ரோடு வளைஞ்சு விட்டு தான் போகுது. ஸோ இந்த மங்களூர் போகிற ரோடும் சரி, மைசூர்லேருந்து நம்ம கூர்க் வந்த ரோடும் சரி, ரெண்டுமே இப்படி தான் இருந்துச்சு. பெட்ரானே இங்கே பாருங்கள், இந்த ரோடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பெட்ரானே. இது என்ன மரம்? அவதார் படத்துல வர மரம் மாதிரியே இருக்குங்க இது. எங்க நான் ஸ்கூல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவினாசி ஸ்கூலுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போற வழியில ஒரு ஆர்டிக் மரம் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். இப்போ அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க, ரோடு போட்டாங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். நாங்களாம் ஸ்கூல் போகல நின்று பார்த்துட்டே போகிறோம். ஆனால் அந்த மரத்தை வச்சுட்டு சூரிய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மறைய போகுதுங்க. எவ்வளோ நேரம் வெளிச்சிருக்கும் தெரியல. இடையில வேறு கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, நானும் கவனிக்கல. பேட்டரி செக் பேட்டரி மாற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஒர்க் ஷாப்பை தேடி பார்த்தேங்க, எதுவும் கிடைக்கல. ஏன்னா சேஞ்ச் பேக்கெட் சவுண்டு வந்துட்டே இருக்குது. அது டைட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தோம். அப்புறம் ஃபிட்னஸ் எங்கேயா கிடைக்குதான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. எப்படிதான் ஓட்டுறாங்க. இங்கே ஏதோ ஒர்க் ஷாப் பண்ணிட்டு எடுக்கும் சவுண்டு. bike workshop. Okay. In the left floor workshop. Come on. போய் பார்ப்போம். ஹைவே, கார் வாஷு, இங்கே இருக்குங்க பைக் ஒர்க் ஷாப்.
கண்ணாடியை டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் ரெடி பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் டைட் பண்ணிட்டோம், மிரரும் டைட் பண்ணிட்டேங்க. ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம். அது மட்டும் இல்லாமல் பேக் வீலில் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பேரிங் செட்டு போயிடுச்சுங்க. அது ஆட்டினா கிடுகிடுன்னு ஆடுது. ஸோ அவர் வந்து 100 கிலோமீட்டர் தானே போங்க, அதுக்கப்புறம் போய் மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மங்களூரில் ஸ்டே பண்ணுறப்போ அதை மாற்றணுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:09 ஆயிடுச்சு. 97 கிலோமீட்டர் போகணும். இப்போ நல்லா டைட்டாக இருக்குது. ஒரு மொட்டராஜேந்திரனா வேற ஏதோ தாத்தா மொட்டராஜேந்திர மாதிரியே இருக்காருங்க. மீசையை மட்டும் எடுத்தா தங்க நகையெல்லாம் போட்டிருக்காரு விவசாயி. நம்ம ஊர் கோமணத்தோட சுத்த விட்டுருப்பானுங்க. எனக்கு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வாங்கிட்டு இருந்து பிள்ளைங்க இங்கே தங்க நகையெல்லாம் போடுறது. செம வியூ ஒன்று கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்க பெட்ரானே. ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பணும். அடுத்தது சிட்டிக்குள்ள வந்துட்டவே. இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. ரொம்ப நேரமாக இதே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். பேரிங்லேயே வந்து பிரேக் பிடிச்ச சவுண்டு வருது ப்ராக்கெட்டுக்கிட்ட இருந்து. அது பிரேக் ப்ராப்ளமாக அந்த ப்ராக்கெட் லூஸாக இருக்குங்காட்டி எப்படி வருதான்னு தெரிலங்க. எப்படியாவது மங்களூர் வரைக்கும் போயிருமான்னு தெரில. நம்பி போவோம். சவுண்டு ரொம்ப வருது. நட்டுக்கிட்டு மாட்டாமட்டானா ஒரு ஹோம் அடிச்சு பார்ப்போம். பெட்ரானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டர் போகணும் பெட்ரானே. ஆனால் அதுக்குள்ளே இந்த பிரேக் பேரிங் சொதப்பிடுச்சு. அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் போவான்னு நினைக்கிறேன். இதுவே வரல. சவுண்ட் வந்து கீச்சுங்குது. பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. நாங்கள் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சாதாரணம். நாங்களாம் டயரே எல்லாம் வண்டி ஓட்டுவோம்டா, பிரேக் தான் பிடிக்கல. ஓ ஹார்ன் அடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம அடிப்போம். ஆனால் அந்த சைடு யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பெட்ரானே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. பெட்ரானே வெளிச்சம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. கேமராலே நாய்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் பேட்டரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சார்ஜு இல்லை பவர் பேங்க்கில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருந்து மங்களூர் கிட்ட போயிட்டு நான் வீடியோவில் வரேன். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மங்களூரில் நம்ம ஒரு நாள் தான் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆனால் இப்போ வண்டி வந்து செயின் பேக்கெட்லாம் போனங்காட்டி ஒரு நாள் இருந்து செயின் பேக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னொரு நாள் ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் ஃபோட்டோ
வேண்டியதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. தப்பான ஹோட்டலில் வேறு பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். இவனோட பிரான்ச் வந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் மேப்பில் இந்த பிரான்ச் தான் காட்டுச்சு. நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லிஃப்ட் வேறு ஒர்க் ஆகலை. படிக்கட்டில் தான் நடந்து போகணும். அடுத்து வந்து இங்கேருந்து வண்டி எடுத்து இன்னொரு 6 கிலோமீட்டர் போய் அந்த பிரான்ச்சில் போய் செக்இன் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறா, எதுவும் கழட்ட வேணாம். இந்த பிரான்ச் இல்லை, இன்னொரு பிரான்ச் போட்டோம்னா பிரான்ச் மாற்றி வந்துட்டோம். இன்னொரு 6 கிலோமீட்டர் போகணும். கிராஸாக போகுது. இதுக்கு ஆப்போசிட்ல அங்கேயா எப்படி அங்கே ஒரு ஏகே லாட்ஜின்னு ஒன்று இருக்குங்க. நம்ம போய் பார்ப்போம். முன்னாடி கிடைச்சிது. இங்கே இருக்கு எப்பாடி மேலே வச்சிருக்கானு வரும்போது எங்கடா போகணும்? நான் ரூமுக்கு எந்த வழியா போகணும்? கீழே போகணும்னு நினைக்கிறேன். லாட்ஜுக்கு பார்க்கிங் கீழேயா? கீழேயா? இதுல எங்க போகணும்? பார்க்கிங்கு இங்கதான். நேரம் நம்ம இப்படி போயிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வண்டியில் கொண்டு போய் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.